ஹலோ மக்களே, சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? கண்ணுக்குட்டி இருக்கார் இல்லையா, நம்ம கண்ணுக்குட்டி, அவருக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு. எங்கே? ஹைகோர்ட்டில். ஸோ ஹூ இஸ் கண்ணுக்குட்டி தெரியுமா? ஞாபகம் வந்துருச்சா? அதாவது போன வருஷம் 2024 ஜூன் 19 20 இந்த இந்த வாக்கில் கள்ளச்சாராயம் காய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் மண்டையை போட்டாங்க இல்லையா? இந்த பாப்புலேஷன் 140 கோடியாக இருக்கிற இந்திய பாப்புலேஷனில் ஒரு 60-70 பேரை கம்மி பண்ண நம்ம கண்ணுக்குட்டி அவருக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? அதான் நம்ம சட்டம். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்கு போவார். நெக்ஸ்ட் அது ரெடியாக இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் ஒரு 500 பேர் 300 பேர், மினிமம் ஒரு 300, அதிகபட்சம் ஒரு 500 பேரை எப்படி பாப்புலேஷன் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸில் இறங்குவார். எப்படி? எந்த ஒரு குற்றவாளி மேலேயும் எனக்கு கோபமே வராது. ஏன் தெரியுமா? குற்றவாளியும் ஒரு மனுஷன்தான், தப்பு பண்ணுறவன் மனுஷன். சரி, மனுஷனாலே தப்பு பண்ணுவான். ஆனால் அவனே திருந்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு சரியான தண்டனை கொடுத்தா அவன் திரும்பி வருவான். ஏன்னா எல்லா மனுஷனும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் இருக்காங்க, எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த குற்றவாளி என்ன பண்ணுறான்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு வருமானத்துக்கு வேலை இல்லாமல் ஏதோ ஒன்று அதனால் திருடுறான், கொலை பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுங்க. அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சா அவன் திரும்ப வருவான். அதுவே அவனுக்கு தண்டனையே கிடைக்கலன்னா, ஓ இது ரூட்டு நல்லா இருக்கே, ஜாமீன் கிடச்சிருச்சே. இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் மாதம், இது என்ன 2025 ஏப்ரல், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூன்னா அதில் ஒரு போன வருஷம் ஒரு 6 மாதம், இதில் ஒரு 4 மாதம், கரெக்டாக 10 மாதத்தில் கண்ணுக்குட்டிக்கு, அதாவது ஒரு 60 பேரை போட்டு தள்ளின கண்ணுக்குட்டிக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் எத்தனை பேரை வேணால் கொல்லுங்க, என்னவோ செயின் பறிச்சுட்டு போங்க, தரன்னு பொம்பளை இழுத்துட்டு போங்க, எத்தனை சிறுமிகளை வேணால் பாலியல் வன்புணர்வு பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாமீன் கிடச்சிரும். இதுதான் இந்த சட்டத்தில் சொல்லப்படுற நியதி. செம்மையாக இருக்குல்ல? எதுக்காக நல்லவனாக வாழணும்? நான் கூட ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன், என்னடா இது, நம்ம மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு வாழுறோமே அப்படின்ட்டு. சட்டத்துக்கெலாம் பயம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன தப்பு பண்ணாலும் ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஜட்ஜ் இருக்காங்க, காசு கொடுத்தா வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்காங்க. நீங்கள் அவங்க வீட்டு பொம்பளைங்களை கையை பிடிச்சி இழுத்தா கூட ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாடு இருக்குது. வேறு என்ன சொல்ல? சரி, ஓகே, சந்தோஷமாக இருக்குது. தலைவர் கண்ணுக்குட்டி வெளியில் வந்துட்டார். அவர் மேலும் அவர் பிஸ்னஸை அதிகப்படுத்தி இந்த நாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த கம்மி பண்ண உதவணுன்ட்டு தாழ்மையாக கண்ணுக்குட்டியை ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். நன்றி. பாய்.